வேற மாதிரி ஜிவி மியூசிக் வந்து மங்காத்தை விட பல மடங்கு இருக்குண்ணே. மியூசிக் போட் படத்துல வந்து டிஹெச்எல்லாம் பண்ணி விஜய் வந்து பழைய மாதிரி கொண்டாந்தாங்க. ஆனா அவன் தலைக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. அது இப்படி 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாலிபடத்தை பார்த்தோமோ அதே கூட தலையை இறக்கிருக்காங்க. வேற மாதிரி படம் கண்டிப்பா போய் ஏப்ரல் 10 போய் பார்க்கணும். ஃபர்ஸ்டே போய் பார்க்குறோம். நல்லா இருக்கு. பாக்கையில அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி படம் வேற மாதிரி. தலையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸ்க்ரீனில். பில்லா லுக்லாம் வேற மாதிரி தலை வேற மாதிரி செம்ம. ஆதினா ப்ரோ நொறுக்கி விட்டார் ப்ரோ. அவர் மாதிரி டேரக்ட் யாராலும் பண்ண முடியாது ப்ரோ. வாலி வேதாளம் மங்காத்தா எல்லாத்தையும் இறக்கிருக்காரு ப்ரோ. அந்த படத்தில் ஒரே படத்தில் எல்லா கேரக்டரையும் பார்க்க வேண்டியதாக போச்சு ப்ரோ. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம். தரமாக இருந்துச்சுண்ணே. தலை வேற மாதிரி சீன் பை சீனாக அப்படி செதுக்கி வச்சிருக்காங்கண்ணே. ஆதிக்கு டீசர் அந்த வேலை தலை ப்ரோ. மங்காத்தாவோட மிஞ்சிச்சு தலை டீசர் 1000 மடங்கு 2000 மடங்கு மிஞ்சிச்சு தலை டீசர். நம்ம பழைய படத்துங்களில் பார்த்தா மாதிரி வேதாளம் அப்புறம் அட்டகாசம் தீனா பில்லா அது வர்றதெல்லாம் பார்த்தாக்கா பயங்கரமாக தலையை வச்சு செதுக்கி வச்சிருக்கிறாரு. தலை தான் தெரிய விடுறேன் தேட்டரில் படத்தை. ஏப்ரல் 10 வெயிட்டிங். பின்னாடி உள்ள பிஜிஎம்னா நொறுக்க போது பாருங்க. வில்லன்னா அல்டிமேட் தலை. அவன் கேஜிஎஃப்ல என்ன மாதிரி லுக் கொடுத்துருப்பான்னு தெரியும். நீ டீசர் பார்த்தோன்னே இந்த தரமாக இருந்துச்சுண்ணே. தலை வேற மாதிரி சீன் பை சீனாக அப்படி செதுக்கி வச்சிருக்காங்கண்ணே. ஆதிக்கு வேற மாதிரி பண்ணியிருந்தாரு. ரோஹிணி தேட்டரில் போய் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம்ண்ணே. இங்கே பெங்களூரில் பார்த்தோம். அதனால தரமாக பண்ணிட்டாருண்ணே. இன்னைக்கு வேற மாதிரி மங்காத்தா வந்து 10 மடங்கு விட 100 மடங்கு தரமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். டீசரு வேற மாதிரிண்ணே செம்ம. ஜிவி அவர் வேற மாதிரிண்ணே. ஜிவி மியூசிக் வந்து மங்காத்தை விட பல மடங்கு இருக்குண்ணே. மியூசிக்லாம் வேற மாதிரி இருக்குண்ணே. தலை தான் ரோஹிங்னாலே தலை தான் தெரிய விடுறேன் தேட்டரில் படத்தை. ஏப்ரல் 10 வெயிட்டிங். தலைங்க பாருங்க தலை. போட் படத்தில் வந்து டிஹெச்எல்லாம் பண்ணி விஜய் வந்து பழைய மாதிரி கொண்டாந்தாங்க. ஆனால் அவன் தலைக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாமலே ஆள் பெரிய ஆளாயிருவார் தலை. எப்படி 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாலிபடத்தை பார்த்தோமோ அதே கூட தலையை இறக்கிருக்காங்க. வேற மாதிரி படம் கண்டிப்பாக போய் ஏப்ரல் 10 போய் பார்க்கணும். ஃபர்ஸ்டே போய் பார்க்குறோம். டீசர் பார்த்தீங்கன்னா எப்படி? குட் பை டக்லி டீசர் பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி தலையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க ஸ்க்ரீனில் காமிச்சதும் இல்லாமல் வந்து நம்ம பழைய படத்துங்களில் பார்த்தா மாதிரி வேதாளம் அப்புறம் அட்டகாசம் தீனா பில்லா அது வர்றதெல்லாம் பார்த்தாக்கா பயங்கரமாக தலையை வச்சு செதுக்கி வச்சிருக்கிறாரு ஆதிக்கு. அப்புறம் டீசர்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்லாம் வந்து வேறு லெவலில் செஞ்சுருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். அதுவும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது டீசர் அந்த வேலை தலை. அப்புறம் மங்காத்தாவோட மிஞ்சிச்சு தலை டீசர் 1000 மடங்கு 2000 மடங்கு மிஞ்சிச்சு தலை டீசர். இப்போ கேஜி ஃபில்லனை இறக்கிருக்காங்க. வேற லெவலு படம் அந்த மாதிரி. அதையும் மேட்ச் எல்லாமே இங்கே மங்காத்தாவோட எல்லாமே இறக்கிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இறக்கிருக்காங்க. அப்படியே பின்னாடி உள்ள பிஜிஎம்னா நொறுக்க போது பாருங்க. வில்லன்னா அல்டிமேட் தலை. அவன் கேஜிஎஃப்ல என்ன மாதிரி லுக் கொடுத்துருப்பான்னு தெரியும். இந்த படம் வந்து ஒரு வில்லத்தனமான படம் தான். அது தெரிஞ்சது என்னமோ. பின்னாடி இந்த வந்து வில்லன்ஸ் கேரக்டர் படம். எனக்கு தெரிஞ்ச படம் வந்து பார்ட் 2 வரையும் இருந்தாலும் வரும். சம படம். அது வேற லெவல். ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்கு ப்ரோ? அது தர மாதிரி ப்ரோ. மங்காத்தா ப்ரோ வேற லெவல். பிஜிஎம்லாம் நொறுக்கி விட்டார் ப்ரோ. அப்படியே தேட்டருக்குள்ள போய் பார்க்குற தான் ப்ரோ. அப்படியே போன மாதிரி அதிரணும் ப்ரோ தேட்டரு. அதெல்லாம் வெயிட் பண்ணுறோம் படத்துக்காண்டி. வெயிட் பண்ணி பார்க்குறோம் படம். தலையோட சீன்ஸ் வந்து சீன் பை சீன் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருக்கு. பாக்கையில அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி படம் வேற மாதிரி பார்க்கலாம். டீசர் எப்படி தலை? சூப்பராக இருந்துச்சு தலை. ஆதிகராஜ் வந்து ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனாக அதாவது செதுக்கி இருக்காரு. அது தலையை இப்படி வேற மாதிரி பண்ணியிருக்காரு தலை. செம்ம ஆக்ஷனு. அந்த பில்லா லுக்லாம் வேற மாதிரி தலை வேற மாதிரி செம்ம. பார்க்குறோம் படம் பார்க்கணும். வெயிட்டிங். ஏப்ரல் 10 வெயிட்டிங். ஏப்ரல் 10 வந்து படம் வரல. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்க? வந்தோடனே ஃபஸ்ட்டே போய் பார்க்கணும். அந்த அளவில் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கணும். அந்த அளவு வெயிட்டிங்கில் இருக்கும். கடைசியாக வாலி படம் இந்த பப்ளிக் காம்புறோன்னா வேற லெவல் தலை நொறுக்கி விட்டார். யாராலையும் இந்த மாதிரி கொண்டாட முடியாது. டேரக்டருக்கு ஒரு இது விடாமுயற்சியில் விட்டதா இதில் பிடிச்சிட்டாரு. இதில் பிடிச்சிட்டாரு டேரக்டர். வேற லெவல். தலைக்கு வந்து ரொம்ப பெருமையாக எல்லாமே சேர்த்து கொடுக்கும். அது டேரக்டர் ஆதினா ப்ரோ நொறுக்கி விட்டார் ப்ரோ. அவர் மாதிரி டேரக்டர் யாராலும் பண்ண முடியாது ப்ரோ. வாலி வேதாளம் மங்காத்தா எல்லாத்தையும் இறக்கிருக்காரு ப்ரோ. அந்த படத்தில் ஒரே படத்தில் எல்லா கேரக்டரையும் பார்க்க வேண்டியதாக போச்சு ப்ரோ. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி ப்ரோ வேற லெவல் ப்ரோ படம். ஜிவியோட மியூசிக் எப்படி இருக்கு ப்ரோ? அது தர மாதிரி ப்ரோ. மங்காத்தா ப்ரோ வேற லெவல். பிஜிஎம்லாம் நொறுக்கி விட்டார் ப்ரோ. அப்படியே தேட்டருக்குள்ள போய் பார்க்குற தான் ப்ரோ. அப்படியே போன மாதிரி அதிரணும் ப்ரோ தேட்டரு. அந்த வெயிட் பண்ணுறோம் படத்துக்காண்டி. வெயிட் பண்ணி பார்க்குறோம் படம். தலையோட சீன்ஸ் வந்து சீன் பை சீன் பார்க்கும்போது எப்படி இருந்தது? டீசர் பார்த்தா எப்படி இருந்தது? பார்த்தேன் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அங்கே தலை வேற மாதிரி ப்ரோ. அங்கே ஒரு டேரக்டர் பார்க்குறோம் படம் பார்க்கணும். வெயிட்டிங். கேஜிஎஃப் வில்லன் கூட இருக்கிறாரு. அவரும் வந்து நல்ல பஞ்ச் டயலாக பேசியிருக்கிறாரு. அஜித்தை வந்துட்டு ரெட் ட்ராகன்லாம் வந்து சொல்லி பயங்கரமாக பஞ்ச்லாம் வச்சுருக்கிறாங்க படத்தில். நாங்கள் அந்த டீசரில் பார்த்ததுலேயே வந்து வேறு எந்த டீசரும் அஜித் படத்தில் இந்த மாதிரி இருந்ததில்லை. இது வந்து ரொம்ப தெருக்கி விட்ருக்குறாங்க.
அதனால் இந்த டீசர் வந்து பயங்கரமாக இருக்குது. அஜித் படத்தை டீசருங்களே இது வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட்லாம் வந்து இந்த வயசுலேயும் அவர் ரொம்ப அருமையாக பண்ணுறாருன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். பயங்கரமாக இருக்குது. டீசர்லாம் வந்துட்டு தெறிக்க விட்ருக்குறாங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி தலையை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. பஞ்ச் டைலாக்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக்லாம் கூட அருமையாக போட்டிருக்கிறாரு. பின்னாடி உள்ள பிஜிஎம்லாம் நொறுக்க போது பாருங்க. வில்லன்னா அல்டிமேட் இதில் அவன் கேஜிஎஃப்ல என்ன மாதிரி லுக் கொடுத்துருப்பான்னு தெரியும்.